ஜானி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அவன் யமலோகத்துக்கு போறான். அங்க போன உடனே யமதர்மன் அவன் கிட்ட, நீ சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியான்னு கேக்குறாரு. உடனே ஜானி யமதர்மன் கிட்ட சொர்க்கமும் நரகமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமன்னு கேட்கிறான். யமதர்மரும் சரி முதல்ல நீ எதை பார்க்கணும்னு கேக்குறாரு. உடனே ஜானி முதல்ல நரகத்தை காட்டுங்க அப்படிங்குறான். சரின்னு யமன் அவனை நரகத்துக்கு மேல கூட்டிட்டு போயி, மேல இருந்து கீழ நரகத்தை பாரு அப்படிங்கறாரு. ஜானகி கீழே பாக்குறான். கீழ பார்த்தா கருப்பா குண்டா பொம்பளைங்க எல்லாம் துணிமணி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆண்களும் அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. உடனே ஜானி சரி சொர்க்கத்தை காட்டுங்க அப்படிங்குறான். யமதர்மனும் அவனை கூட்டிட்டு போய் சொர்க்கத்துக்கு மேல இருந்து கீழ பாரு அப்படிங்கறாரு. ஜானி கீழ பாக்குறான். பார்த்தா வெள்ள வெளிர்னு பொம்பளைங்க எல்லாம் துணிமணி இல்லாம உட்கார்ந்திருக்காங்க. ஒருத்தருக்கு பக்கத்துலயும் ஒரு ஆம்பள படுத்து கிடக்கான். உடனே ஜானிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, அழகான பொண்ணுங்க, துணிமணி இல்லாம இருக்காங்க, நாம இங்கதான் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா கிட்ட நான் சொர்க்கத்துக்கு போறேன்னு சொல்தான். யமதர்மனும் சரி, இனிமே உனக்கு வேற வாய்ப்பே இல்லை, நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி அனுப்பிவிடுகிறார். ஜானி கீழே சொர்க்கத்துக்கு போறான். போய் ஆசை ஆசையா ஒரு பொம்பளைய கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு சரி வேலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கால விரிச்சு பார்க்கிறான். கீழ பார்த்தா அவளுக்கு அது இருக்க வேண்டிய இடத்துல ஒண்ணுமே இல்ல. ஜானி மயக்கம் போட்டு விழுந்துட்டான்.